மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை நாட்களை தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்ட வைத்து திதி கொடுத்த மோட்சம் கிட்டும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களிலேயே ஆடி தை மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை தினத்தை வைத்து இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராக ஒரே இடத்து குவிந்துள்ளனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது அக்னி கடற்கரை புனித நீராடி விட்டு கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்த நீராடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி மற்றும் அம்பாளின் தரிசனம் பெற்று செல்கின்றனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா போலீசார் ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் 4 ரத வீதிகள் மற்றும் முக்கிய நகரப்பகுதிகளில் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் வருகின்ற 4 சக்கர வாகனங்களை மாற்று வழியில் அனுப்பி போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்றச்செயலும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் சிவில் உடையில் சுற்றி வருவது மட்டுமல்லாது சிசிடிவி கேமரா மூலம் பக்தர்களை கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.